அந்த அந்த திக்வேஸோட அந்த ஓவருமே அந்த பேக் ஃபுட் நோ பால் அந்த ஓவர் கேட்சிக்கு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா நோ பால் ஃப்ரீ ஹிட் 6. அப்புறம் அந்த அந்த ரன் அவுட் கூட ஐ திங்க் ரிஷப் பண்ணிட்டே பார்த்தோமே நம்ம டிவில. அவர் வந்து அப்பீல வித்ட்ரா பண்ணிட்டாரு, இப்படி ஒண்ணு எனக்கு ஜெயிக்க வேணாம்னாரு. சோ அது வந்து ரிஷப் பண்டோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஸ்பிரிட் தான் காட்டுது. ஐ மீன் எடுத்திருந்தா அவுட் தான், பட் அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஓவர். அவர் அடிச்ச அடி ஸ்ரீராம் பெருசா ஐ திங்க் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தா கூட அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப அது ஒரு சான்ஸ் மேபி ஒரு சின்ன ஸ்பார்க்க கொடுத்துருக்கலாமே தவிர இவர் அடிச்ச அடியில நில குறைஞ்சு போயிட்டாங்க. திக்வேஸ் பத்தி சோசியல் மீடியால நிறைய பேசுறாங்க, பட் இருந்தாலும் வித்தின் தி ரூல்ஸ் தானே இந்த மாதிரி ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் நியாயம் தான், அதெல்லாம் தப்பே கிடையாது. என்ன பேட்டரோட வேலை கிரீஸ்குள்ள இருக்கிறது, அவர் ஏன் வெளியே போறாரு? ஏன்னா வந்து திக்வேஸ் வந்து அவரோட அந்த கேரக்டரை வச்சு அவர் பண்ண அந்த அவுட்டை வச்சு நிறைய வந்து ஏதோ சீட்டர் மாதிரி பயங்கரமாலாம் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியல ஸ்ரீராம். இப்ப எப்படி சோசியல் மீடியா, அதுவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எப்படி சோசியல் மீடியால இது பண்ணுவாங்கன்னு. பட் பார்ட் ஆஃப் த கேம் தான் ஸ்ரீராம். அன்டில் நீங்க வந்து அந்த லைனை பிரீச் பண்ணக்கூடாது. வித் ரெஸ்பெக்ட் இருக்கணும்.